எப்போவுமே தோசைக்கு மாவு அரைக்கும் போது இந்த பொருளை மட்டும் சேர்த்து மாவு அரைச்சு பாருங்க. தோசை நல்ல மொறு மொறுன்னு ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய தோசை பக்குவத்துக்கே கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம இந்த மாவு அரைக்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி, குண்டு அரிசி எதை வேணாலும் பயன்படுத்திக்கங்க. அது கூடவே 1 கப் அளவுக்கு பச்சரிசி, அதாவது இதோட எடை பார்த்தீங்கன்னா 100 கிராம் பச்சரிசி, 100 கிராம் அளவுக்கு புழுங்கல் அரிசி, 150 கிராம் அளவுக்கு கொள்ளு. அதாவது மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி, 1 கப் அளவுக்கு பச்சரிசி, 1.5 கப் அளவுக்கு கொள்ளு, 3/4 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 3/4 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேருங்க. கரெக்டாக இருக்கும் தோசை. இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். அந்த தோசை நல்ல கலராக மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு வெந்தயம் சேர்த்துக்குங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். இதை நல்லா 3 முறை நல்லா உரசி நல்லா கழுவிடுங்க. கொள்ளில்